ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற திருப்பதிசாரம் அப்படின்ற ஊரில் இருக்கிற திருவாழ்மார்பன் திருக்கோயிலுக்கு போகிறோங்க. 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம், ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருக்கோயில். இந்த பெருமாள் ஒரு விசேஷ திருமேனிங்க. இந்த கோயில் பற்றியான முழு விவரமும், இந்த கோயிலுடைய அழகு, இந்த கோயிலுடைய கட்டமைப்பு எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். திருவாழ்மார்பன் திருக்கோவில் திருப்பதிசாரம். இந்த திருப்பதிசாரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குங்க. கன்னியாகுமரியிலேருந்து 20 கிலோமீட்டர், நாகர்கோவிலேருந்து 5 கிலோமீட்டரில் இந்த திருப்பதிசாரம் இருக்குது. இந்த ஊரில் பல சிறப்பம்சங்கள், பல தகவல்கள் இருக்குது. அது முழுமையாக இந்த வீடியோவில் இருக்க போது இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். இந்த ஒரு கிராமம் ரொம்ப அழகான சின்ன கிராமங்க, ஆனால் ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்தது. 108 திவ்ய தேசங்களுள் ஒன்று. 108 திவ்ய தேசம்னா 12 ஆழ்வார்கள் 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள்னு சொல்லப்படுது. அவங்க பெருமாள் மீது உள்ள அதீத அன்பு, பக்தி, காதல்னால 4000 திவ்ய பிரபந்தங்கள், பாடல்கள் இந்த 108 கோயில்களில் இருக்கிற பெருமாளை பற்றி பாடியிருக்காங்க. அப்படி பாடப்பெற்ற ஒரு கோயில் தான் இந்த கோயிலில் இருக்க திருவாழ்மார்பன். இந்த ஒரு பெருமாள் கோயிலுக்கு இந்த பெருமாள் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்த ரிஷிகள் சுசீந்திரத்தில் தவம் இருக்காங்க பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு. அவங்களுக்கு பெருமாள் இங்கே காட்சி தராரு. அந்த சப்த ரிஷிகளின் வேண்டுதலின்படி பெருமாள் இங்கேவே தங்கிடுறாரு. இந்த ஊருக்கு திருப்பதிசாரம் அப்படின்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. குலசேகர ஆழ்வார் 12 ஆழ்வார்களுள் ஒருவர். அவருடைய குதிரை இங்கே வந்திருக்குங்க. இந்த சோம தீர்த்தத்தை அந்த குதிரை கண்டுபிடிச்சிருக்கு. அதே மாதிரி குலசேகர ஆழ்வாரும் இங்கே நீராடி இந்த குளத்துல பக்கத்தில் இருக்க பெருமாளை தரிசனம் பண்ணி இந்த கோயில் கட்டியிருக்காரு. அதனால இந்த ஊருக்கு திருவான்பரிசாரம் அப்படின்ற பேர் மருவி இப்போ திருப்பதிசாரமா மாறி இருக்கு. இதுதாங்க கோயிலுடைய என்ட்ரன்ஸ். இங்கே மேலே பாருங்கள், சுதை சிற்பத்தில் பெருமாளுடைய மார்பில் லக்ஷ்மி இருக்காங்க. அதுதான் திருவாழ்மார்பன் திருக்கோயில். இந்த பக்கத்தில் நம்மாழ்வார், இங்கே ராமர், லக்ஷ்மணன், சீதை, ஹனுமான். அற்புதம். நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே அதாவது கேரளா சைடில் இருக்கிற, இங்கே கன்னியாகுமரியில் இருக்கிற கோயில்கள்லாம் ஷர்ட் பனியன்லாம் கட்டிட்டு தான் போகணும். உள்ள நம்ம போகலாம். போயிட்டு நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. கொடிமரம், பலிபீடம், இங்கே துவார பாலகர்களாக சக்கரபாணி, சங்கபாணி இருக்காங்க. நேராக சுவாமி சன்னதி தான், போயிட்டு வரலாம். இந்த கோயிலில் இருக்க பெருமாள் ஒரு முக்கிய சிறப்பம்சம் என்னன்னா, 9 அடி உயரம் உள்ள ஒரு சுதை சிற்பம் தாங்க இந்த பெருமாள். விசேஷ திருமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சுதை சிற்பம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கல் சுண்ணாம்புனால செய்யப்படுற ஒரு சிற்பத்தை சுதை சிற்பம்னு சொல்லுவாங்க. அது கூட இந்த ஊர்ல என்ன கலக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடுகு, சர்க்கரை சேர்ந்த ஒரு பசை இந்த பெருமாள் மேலே பூசப்பட்டிருக்கு. விசேஷ திருமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பசைக்கு கட்டு சர்க்கரை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருமாளுக்கு அபிஷேகங்கள் கிடையாதுங்க, உற்சவருக்கு தான் அபிஷேகம் இருக்கு. சுவாமி தரிசனம் பண்ணிட்டோங்க. அமர்ந்த கோலத்தில் இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்காரு. இவர் ஒரு விசேஷ திருமேனிங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். இங்கே விநாயகர் சன்னதி பெருமாள் கோயிலில். இந்த கோயிலில் தாயாருக்கு சன்னதி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாழ்மார்பன்னு இந்த பெருமாளுக்கு பெயர். பெருமாளுடைய மார்பில், இதயத்தில் லக்ஷ்மி வாழ்கிறாங்க. அதனால் இந்த கோயிலில் அவங்களுக்கு சன்னதி கிடையாது. பெருமாளுடைய இதயத்தில் லக்ஷ்மி இருக்கிறது தான் இந்த கோயிலுடைய ஐதீகம். இந்த கோயிலில் இன்னொரு புராண சிறப்பும் இருக்குது. விபீஷணனுக்கு இங்கே இருக்க இந்த திருவாழ்மார்பன் பெருமாள் ராமனா மாறி காட்சி தந்திருக்காரு. விபீஷணன் அயோத்திக்கு ராமர் பட்டாபிஷேகத்தை முடிச்சுட்டு ஸ்ரீரங்கம் வந்தார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்திருக்காருங்க. இந்த கோயிலில் இருக்க பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறாரு, திரும்பவும் நான் ராமனை பார்க்கணும் அப்படின்னு. இந்த பெருமாள் ராமனா மாறி விபீஷணனுக்கு காட்சி தந்திருக்காரு. அந்த சன்னதியும் இந்த கோயிலில் இருக்கு. நீங்கள் அந்த சன்னதியும் பார்க்கலாம். இன்னொரு சிறப்பம்சம், நம்மாழ்வார் இந்த பெருமாளை பற்றி பாசுரம் பாடியிருக்காரு. அந்த நம்மாழ்வாரோடைய தாயாரோடைய சொந்த ஊர் இந்த ஊர்.
உதயநங்கை அவங்களுடைய சொந்த ஊர் இந்த ஊர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பம்சம்னா இந்த ஊரில் இந்த சோமதீர்த்தம் அவ்வளோ அழகாக இருக்குங்க, அவ்வளவு அற்புதமாக இருக்குது. இங்கே ஆண்கள் குளிக்கிறதுக்கு பெண்கள் குடிக்கிறதுக்குன்னு வெவ்வேறு படித்துறைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஊரோடைய வரலாற்று சிறப்பம்சம் 12ஆம் நூற்றாண்டில் நடேசன் செட்டின்றவர் இந்த ஊருக்கு தானங்கள், இந்த கோயிலுக்கு தானங்கள் கொடுத்துருக்காரு. 17ஆம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கர் இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. கோயிலுக்கு வந்து இந்த குளத்துக்கு படித்துறைகளை அவர் தான் அமைச்சு கொடுத்தார் அப்படின்னு வரலாறு இருக்குங்க. இங்கே பாருங்கள், மலையாள நாட்டு திவ்ய தேசம், மலைநாட்டு திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 13 இருக்குங்க இங்கே, 13. அப்படியே நம்ம வலம் வருவோம். மடப்பள்ளி. இங்கே தூண்களில் அழகான சிற்பங்களை நீங்கள் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், குச்சிலாம் வச்சுருக்காரு, மேலே குடங்கள் வச்சுருக்காரு, நடனம் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். இங்கே போயிட்டு வரலாம். ஓ, இதுதாங்க மூலவர். அங்கே கருடர் இருக்கார், இங்கே நேராக மூலவர். இப்படியும் ஒரு வழி இருக்குது. இல்லை, நம்ம சுற்றி வருவோம். இந்த கோயிலில் விநாயகர் இருக்கார், அது மட்டும் இல்லாமல் நடராஜர் இருக்கார். உள்ள ஒரு விசேஷமான சன்னதியும் உங்களால் பார்க்க முடிஞ்சுது. ராமர், லக்ஷ்மணன், சீதை, அனுமான், அகத்தியர், விபீஷ்ணன், அதுக்கப்புறமா வந்து குலசேகர ஆழ்வார் இங்கே இருக்காங்க. குலசேகர ஆழ்வார் தான் இந்த கோயிலை கட்டினார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க. நம்மாழ்வார்னால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில் இந்த கோயில். நம்மாழ்வாரோடைய அவதார ஸ்தலம் இந்த ஸ்தலம் அப்படின்னு நம்பப்படுது. அவங்க அம்மாவோடைய ஊர் இதுன்றதுனால அவர் இங்கே பிறந்திருப்பார். அதுக்கப்புறமா ஆழ்வார் திருநகரிக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில். சின்ன கோயில் தான், ஆனால் 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசம். வெரி ஸ்பெஷல். அவ்வளோதாங்க, இந்த கோயிலை நம்ம வலம் வந்துட்டோம், இந்த கோயிலை பார்த்துட்டோம். பாருங்கள், கொடிமரம், கேரளா ஸ்டைல் கொடிமரம். அற்புதம். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வெளியே போயிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க திருவாழ்மார்பன் திருக்கோவில். அவ்வளோ அருமையான கோவில். பெருமாள் அவ்வளோ அழகாக அற்புதமாக இருந்தார். ஒரு விசேஷ திருமேனி. எல்லாமே இந்த கோயில் பற்றியான முழு விவரமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.